ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமியானது 1 ஏக்கர் மட்டும் நம்மளுக்கு நல்ல தரமான வகையில் நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய வகையில் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 27 அடி பாதையோடு நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்மண் காட்டுக்கு அப்படி பின்னாடி இந்த செம்மண் காட்டிலேருந்து 27 அடி பாதை கொடுத்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கேன். இந்த இடமானது எங்களுக்கு கிடையாது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக திண்டுக்கல் டு தேனி போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 to 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தார் ரோடு பேஸ்லேயே தார் ரோடை விட்டு 2வது தோட்டம் அமைச்சிருக்குங்க. வீடியோவில் ஒரு கல் ஜூம் பண்ணி காமிப்பேன் பாருங்க. இந்த கல்லுக்கும் இந்த பக்கத்தில் ஒரு போர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த போருக்கும் இடைப்பட்ட தூரம் தாங்க அந்த 27 அடி. தனிப்பாதையாக வந்து நம்ம பின்னாடி வந்து இந்த ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க பார்த்தியா, இதுக்கு வந்து தனிப்பாதையாக கொடுக்குறாங்க. மொத்தம் உங்களோட இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கரில் 1 ஏக்கர் மட்டும் பின்னாடி வாக்கில் பிரித்து கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வாக்கில் வந்து போர் போட்டிருக்காங்க, அதனால் அந்த போரை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற எம்டி லேண்டை மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டாக பைபாஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்ல சுத்தமான செம்மண் பூமி, கல் மண், வெறும் கல் இல்லாமல் வெறும் மண் மட்டும்தான் இருக்கிற வகையில் நம்மளுக்கு சுத்தமான ரெட் சாயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெட் சாயிலாக வந்து இடம் வந்து அமைஞ்சிருக்குன்றத. இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் ஷேப்பு ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு ஓனரோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் சிக்னேச்சர் தான். 2.5 ஏக்கரில் 1 ஏக்கர் மட்டும் பிரித்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் வந்து பிரித்து எழுதி கொடுத்துருவாங்க. இதுக்கு கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் வந்து எப்படின்னா இவங்க சம்பாரிச்சு வாங்கின சொத்து, பூர்வீக சொத்து கிடையாதுங்க. அதனால் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியரன்ஸாக இருக்குது. இடத்துக்காரும் அவர் மகனு மட்டும் கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு ஓகே. மற்றபடி லீகலை பொறுத்த வரைக்கும் லீகல் வந்து கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து பட்டா வாங்கி லீகல் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா லீகலுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. லீகலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து நேரடியாக இடம் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு இடம் பிடிக்கும். நம்ம பையஸ் நிறைய பேர் 1 ஏக்கர் மட்டும் செம்மண் பூமி மாதிரி 1 ஏக்கர் மட்டும் இருந்தால் நம்ம உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த செம்பட்டி வத்தலை கொண்டு இந்த சரௌண்டில் அதிகபட்சம் கேட்டாங்க 1 ஏக்கர் மட்டும். அவங்களுக்கு வேண்டி தேடி கண்டுபிடிச்சா அந்த 1 ஏக்கர் நம்ம எடுத்துருக்கோங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்றிக்கு அளந்து கல் கொண்டிருக்காங்க. அத்துமால் பார்த்தீங்கன்னா அந்த கல் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அளந்து கொண்டிருக்க கல்லோட அத்துமாலுங்க. இந்த உழுது போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே அந்த இடம் தான். உழுதாமல் இருக்கிறது பூரா வேறு இடம், அதுக்கெல்லாம் பாதை கிடையாது. இந்த 2.5 ஏக்கர் வந்து தார் ரோட்டு மேலே இருக்குது. அதனால் வந்து 27 அடி பாதையோடு நம்மளுக்கு வந்து 1 ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா 1 ஏக்கருக்கு வந்து 23 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் தான். விலை வந்து நேரடி சிட்டிங்கில் வந்து விலை குறைச்சி பேசிக்கலாம். நம்ம பையர் அதிகமாக 1 ஏக்கர் தான் கேட்டிங்க, அவங்களுக்கு வேண்டிய மேக்ஸிமம் வந்து தேடி இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக எடுக்கிறோம், ஓகேங்க. அதனால் இப்போ 1 ஏக்கர் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்க மாட்டுதுங்க. அதுவும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில், ஏன்னா ஒரு இடமே கிடைக்க மாட்டுது. எங்கே எடுத்தாலுமே 1 ஏக்கரின் விலை பார்த்தா அதிகபட்சம் 30 லட்ச ரூபா 35 லட்சம். இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெறுங்காடு எம்டி லேண்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோ மண் பாதையில் போகிறோம், அதே வெறும் 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கர் 15 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு இந்த ரேஞ்சில் கிடச்சா நீங்கள் வந்து கண்ணை மூடி நீங்கள் வாங்கி போடலாம். அது தாரோட பேசலாம் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு கிடச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ரீவேலேஷன் இருக்கக்கூடிய நம்ம பையஸ் எல்லாருமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தாரோட பேஸில் தான் கேட்குறாங்க. நீங்கள் போய் தாரோடு பேசுகிற இடத்துல மேக்ஸிமம் வந்து வேறம் பேச வேணாம். 15 லட்ச ரூபாய்க்கு கொடுங்க, 10 லட்ச ரூபாய்க்கு கொடுங்க, இந்த இதெல்லாம் வேறம் பேசவே தேவையில்லை. ஏன்னா திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ரேட்டு வந்து போய்கிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இங்கே இருக்க நம்ம பையர்ஸ் பூரா வந்து இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து 1 ஏக்கர் அதிகபட்சம் மேக்ஸிமம் கிடைக்கிறது கிடையாது. 3 ஏக்கர் 4 ஏக்கர் தான். ஆனால் நம்ம பையரை பொறுத்த வரைக்கும் 25 லட்சம் அதிகபட்சம் இதுதான் அவங்க பட்ஜெட்டாக இருக்குது. அதனால தான் 1 ஏக்கர் 15 to 25 லட்ச ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு 2 ஏக்கர் 33 சென்ட் ஈஸ்வரத்தம் பகுதியில் வந்து நம்மளுக்கு ஒரு இடம் வந்து தாரோடு பேஸில் வந்திருக்கு. ஏக்கர் வந்து 15 லட்ச ரூபா தான். அந்த வீடியோ வந்து இன்னும் 1 or 2 டேஸில் வந்து நம்ம சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் நேரடி சிட்டிங் மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க. இப்போ வீடியோ காட்டுறேன் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு மாமரம் முதல் கொண்டு இருக்குது. நீங்கள் மாமரம் வைக்கலாம், தென்னை மரம் வைக்கலாம், இல்லை பூச்செடி விவசாயம் எது வேணால் பண்ணிக்கலாம். எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடமா வந்து இந்த இடம் இருக்குது. ஓகே விவசாயம் தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.